தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். பனி பொழிந்த கனல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 32. இந்தாடி, உன் புருஷனுக்கு தான் தாய் தந்தையோடு சேர்ந்து வாழ குடுப்பன இல்லை, அதுக்குன்னு வாக்கப்பட்ட பாவத்துக்கு நீயும் ஓரியாவே கடந்து லோல் படணுமா? பெத்தவளோட அருமை இப்போ தெரியாதுடி. நீ சுமக்கிறது உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போனா அப்போ தெரியும். பரிமளம், என்ன இது? பெத்த பிள்ளைக்கே சாபம் விடுறியா? என்ன பேச்சு இது? தரணி அம்மாள் பதறினார். உள்ளதை சொன்னால் உடம்பு எரியத்தானே செய்யும். இப்படி ஆகும் நான் சொன்னா, இப்படி ஆனால் எப்படி இருக்கும்னு தானே கேட்டா. செங்கம் தூபம் போட்டாள். பாட்டி, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. தேஜன் பதிலுக்கு எகிறினான். பெரியவங்க நாங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இதென்ன கூட கூட பேசுகிற பழக்கம்? எல்லாரும் பேசாமல் இருங்க. பாட்டி குரலை உயர்த்தினார். ஐயா ரங்கா, தம்பி பெரிய வீடாக தான் பார்த்துருக்கு. ஆடம்பரமாக இல்லையே தவிர அடிப்படை வசதிக்கு குறைச்சல் இல்லை. கூட மாட உதவிக்கு தான் நான் இருக்க போகிறேனே. பேச்சை திசை திருப்ப முயன்றார். பரிமளம் விட்டால் தானே. எதுக்குங்கிறேன்? கடலாட்டமாக வீடு இருக்கு. இந்த அண்ணா ஒருத்தன், அந்த அண்ணா ஒருத்தன். ஏவி விட ஆளு அம்புன்னு அத்தனை வசதி இருக்கு. போதா குறைக்கு அவளை கண்ணில் வச்சு பார்த்துக்க ஒருத்தருக்கு 3 பொம்பளைங்க இருக்கும். இதையெல்லாம் விட்டு போட்டு அந்த புறா கூண்டுக்கு ஏன் போகணுங்கிறேன். வீம்புக்கும் வம்புக்கும் 1000 சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் தலையாட்டினா அவதிப்பட போகிறது நீங்களோ நானோ இல்லை, தோ என் பொண்ணு தான். வயிற்று புள்ளக்காரி. இந்த மாதிரி நேரத்தில் வீடு மாற்றுறது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொன்னால் ஒரு காரணம் இருக்கும். நாளைக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பு? ஏற்கனவே சாதக பொருத்தம் 4 நட்சத்திரம்னு ஒன்றும் பார்க்கல. அதுக்கே என் மனசு கடந்து அடிச்சுக்குது. பரிமளம், நீ ஊடால புகுந்து குட்டையை குழப்பாத. எல்லாம் அவங்க ராசிக்கு நல்லதாக தான் நடக்கும். ஆமாம் ஆமாம், அப்படியே தொட்டதும் தொலங்குற ராசி. தேஜனுக்கு மட்டும் கேட்கும் அளவில் செங்கம் முணுமுணுத்தாள். தேஜனோ முகம் எருக அனைவரையும் வெறித்தான். இதை பாருங்க, எல்லாம் பிறக்க போகிற பிள்ளைக்காக தான் சொல்கிறேன். இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா இங்கே இருக்கிறதுல இம்மினியோன்ற வசதி கூட அங்கே இருக்காது போல இருக்கு. அப்படி பஞ்சப்பாட்டு படிக்க என் பொண்ணுக்கு என்ன தலையெழுத்தா? அம்மா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்களே. மயிலாவின் குரல் அங்கே எடுபடவில்லை. ராசியை சொல்லி மனதை ஒடித்தது பத்தாமல் வசதியை சொல்லி தன்மானத்தில் அடித்திருக்க தேஜன் தீப்பிழம்பானான். இதையெல்லாம் சகிச்சுக்கணும்னு எனக்கு தான் தலையெழுத்து இல்லை? குற்றம் சாட்டும் தொனியில் தேஜன் மயிலாவை கேட்க, என்னால தானே என்கிற குற்ற உணர்வில் மயிலா சுருண்டு போனாள். இதை பாருங்க, சும்மா இந்த பூச்சாண்டியெல்லாம் காட்டாதீங்க. இங்கேயே இவ்வளவு சட்டம் போடுறீங்க. கண் காணாமல் பொண்ணை தார வாத்து கொடுத்துட்டு என்ன நம்பிக்கையில் இருக்கிறதாம். ரெட்டை உசுரா வேற இருக்கா. அவளையே முறைக்கிறீங்க. கேட்க யாரும் இல்லாத அனாதன்னு நினச்சிங்களா? அம்மா, நீ சும்மா இருடி. இவளுக்கு ஒன்றுன்னா கேட்க நாங்கள் எல்லாரும் இருக்கோம். கேள்வி கேட்டால் பதில் சொல்லி தான் தீரணும். நீ யார் கேட்க, நீ யார் சொல்லன்னுட்டெல்லாம் வராதிங்க. பெரியவங்கன்னு ஒரு மட்டு மறுவாதி வேணாம். எங்களை சகிச்சிக்க முடியாதுன்னு எங்ககிட்டயே சொல்கிறீங்க. இவ ஒன்றும் வானத்தில் இருந்து குதிச்சிடல. நாங்கள் இல்லாமல் இவ வந்துட்டாளா? இவ வேணும்னா இவளோட சொந்த பந்தத்தையும் சகிச்சு தான் போகணும். ஆடு பகை குட்டி உறவா? என்ன செஞ்சு வச்சிருக்க புரியுதா? தேஜனின் கேள்வியில் மயிலா மீண்டும் ஒரு முறை உடைந்து போனாள். சாரி சாரி, என்னால் உங்களுக்கு கஷ்டம் என்று நான் தழுத்தழுத்தவளை பொறுமை இழந்து கையமர்த்தினான். போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறியா? இந்த வார்த்தை அலங்காரம்லாம் தேவையில்லை. தேஜன் பேச பேச ஏற்கனவே குற்ற உணர்வில் மருகி கிடந்த மயிலா நிலை குலைந்தாள். கண்ணை மூடி திறந்த தேஜன் தீர்மானமான குரலில் சொன்னான்,
உனக்கு 5 நிமிஷம் டைம். வரியா வரலையா? தா இந்த நேரத்தில் வீடு மாற்றக்கூடாதுன்னு படித்து சொல்கிறோம். அவன் வயிற்றில் வளருது உங்கள் ரத்தம் மட்டும் இல்லை, என் தம்பி வாதாபியோட வீட்டு வாரிசுந்தான். உங்களுக்கு இருக்கிற அதே உரிமை பொண்ணை பெற்றவங்களுக்கும் இருக்குது. வேண்டுமென்றே செங்கம் சிண்டு முடிந்து விட்டாள். தேஜனின் இறுகிய தோற்றத்தை கண்ட மயிலாவால் அதற்கு மேல் அவன் துன்புறுவதை பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. செங்கமோ தாயோ அவனை அவமதிப்பதையும் அனுமதிக்க முடியவில்லை. பிள்ளை என்ற ஒன்று உண்டாகாமல் இருந்திருந்தால் கூட தன் வழியை பார்த்து கொண்டு போயிருப்பானோ? நல்லது செய்கிறேன் என்று சொல்லி தீராத சிக்கலில் அவனை கொண்டு விட்டு விட்டேனே என்று மனசாட்சி அவளை கூறு போட்டது. குழந்தைக்காக பார்க்குறேன் என ஒரு விரல் நீட்டி அவன் எச்சரிக்க, பிள்ளை என்ற ஒன்று உண்டாகாது இருந்திருந்தால் தன் வழியை பார்த்து கொண்டு போயே இருப்பான் எனும் அவளது எண்ணம் வலுத்து போனது. மயிலா, வரியா வரலையா என்று அவன் இறுதியாக கேட்ட கேள்விக்கு வரல என அவளை சொல்ல வைத்தது. போதும் அவனை துன்புறுத்தியது. கூடவே இருந்து தினம் தினம் அவனை சித்திரவதை செய்வதை விட ஒரே ஒரு முறையில் ஒரே ஒரு முடிவில் இந்த துன்பத்தை முடித்து வைப்பது நல்லது. வந்தாள் போனால் என இருந்துவிட்டு போகிறேன். முனை மழுங்கிய ரம்பத்தால் ராவி ராவி அறுப்பதற்கு பதில் கசாப்பு கத்தியால் ஒரே ஒரு போடு மேல், வெட்டு 1 துண்டு 2, துன்பம் 1 என்று தோன்ற மெல்லிய குரலில் முடிவாக சொல்லிவிட்டாள். முகத்தில் அடித்தது போல வந்த பதிலில் தேஜன் கொதித்து போனான். தீயைத்தான் தேக்கி வைத்தானோ அந்த விழிகளில்? அப்படி சொல்லிடு என் பொண்ணே என்றாள் பரிமளம். வாழற பொண்ணு தாய் கெடுத்த கதைதான். என்னடி பொண்ணே, என் பேரனுக்கு விதவிதமாக சமைச்சு போடலான்னு இருந்தேன். பாட்டி வருத்தப்பட்டார். நல்லா இருக்கே நீங்கள் பேசுறது. என் பொண்ணை கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்கள் பேரனுக்கு சமைச்சு போடணுமா? அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுட வேண்டியது தானே. புள்ளத்தாச்சி சந்தோஷத்தை விட அதுவா முக்கியம்? பரிமளம், மனசாட்சியே இல்லையா உனக்கு? இன்னும் எவ்வளோதான் அவனை கஷ்டப்படுத்துவீங்க? பாட்டி எகிறினார். மயிலாவின் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்தது. யாரும் யாரையும் கஷ்டப்படுத்திக்க வேணாம். என் விதி எப்படியோ அப்படியே போகட்டும். மனமுடைந்த மயிலா தன்னுடைய அறையை நோக்கி ஓடினாள். ஏ அம்மு, நீ எதுக்கடி அழுவுற? பரிமளம் மயிலாவின் பின் ஓடினாள். விருட்டென்று வெளியேறியிருந்தான் தேஜன். பின்னோடு பாட்டி ஓடி வந்ததையோ, ரெங்கன் கண்ணீர் விட்டு அழுததையோ, மயிலா மனமுடிந்து போனதையோ பார்க்க அவன் இல்லை. விலகி சென்றவனோ சென்ற பின் அவனாக அவன் இல்லை. உறவை துறக்க முடியாமல் தவிர்த்தான், துண்டிக்க முடியாமல் தவித்தான், மன்னிக்கவும் முடியாமல், மறக்கவும் முடியாமல், மறுத்து ஒதுக்கவும் இயலாமல் மருகினான். வரல என்று மயிலா சொன்னதை அடுத்து தேஜன் பிடிவாதமாக வீட்டு பக்கம் வராமல் இருந்தான். சூட்டோடு சூடாக எதையும் செய்ய வேண்டாம் என்று ரெங்கன் 1-2 நாட்கள் பொறுமை காத்தார். பின்னர் அதிரடியாக அலுவல் பொறுப்பை மயிலாவின் தலையில் கட்டி அவளை வழிநடத்தும் பொறுப்பை தேஜனிடம் கொடுத்தார். செங்கமோ பரிமளமோ கூட இல்லாத சூழலே ஆரோக்கியமானது என்பது அவருடைய எண்ணம். அலுவலகத்தை விட அதற்கொரு சிறந்த இடம் வேறேது? அத்தனை பேர் முன்னிலையில் என்னை விட்டு கொடுத்துட்டல்ல என்று தேஜனுக்கு கடும் கோபம். காரண காரியங்களை ஆராய அவனுக்கு விருப்பம் இல்லை. தனக்காகத்தான் வரமாட்டேன் என்று சொல்லி இருப்பாள் என எங்கோ ஒரு மூலையில் மனசாட்சி முணுமுணு என்றது. அதையும் புறக்கணித்தான், அவளையும் புறக்கணித்தான். என்னோட நிறுவனத்தையும் நான் தனி ஆளாக நின்று நடத்தணும். இது இப்படின்னு மேலோட்டமாக தான் உனக்கு சொல்ல முடியும். நுணுக்கமாக தெரிஞ்சிக்க நீ தான் முனைப்பு காட்டணும். நம்பகமான ஆட்களாக பார்த்து ஒரு பிரிவுக்கும் ஏற்பாடு செஞ்சுருக்கேன். அவங்களை நிர்வகிக்கிறது உன் கையில் தான் இருக்குது. மற்றபடி சந்தேகம்னா கேட்க போஸ் இருக்கிறாரு என்றவன் அவள் நிராசையாக பார்ப்பதை லட்சியம் செய்தானில்லை. பாக்கெட்டில் கையை நுழைத்து கொண்டு எங்கோ பார்த்தபடி பேசினான். கண்ணை பார்க்கையில் விண்ணை பார்ப்பதும், மண்ணை பார்க்கையில் கண்ணை பார்ப்பதும் என இருந்தான். அவளும் விண்ணை பார்க்கையில் அவனை பார்ப்பதும், தன்னை பார்க்கையில் மண்ணை பார்ப்பதும் என இருந்தாள்.
கண்டிப்பும் கராருமாக பேசினானே ஒழிய குருவி தலையில் பனங்காயை வைப்பது போல எல்லாம் எதுவும் செய்து விடவில்லை. ரெங்கனுக்கு பல நிறுவனங்கள். அதில் ரெங்கன் நேரடியாக பார்த்து கொண்டிருந்த 1-2 தான் அவரது உடல்நிலை காரணமாக கவனிப்பாரற்று கிடந்தன. அதற்கும் தகுந்த ஆட்களை போட்டுவிட்டவன் ரெங்கன் புதிதாக ஆரம்பித்திருந்த வேலை பளு குறைந்த ஒன்றை மட்டுமே மயிலாவுக்கு என்று ஒதுக்கியிருந்தான். மயிலாவும் நிர்வாக நுட்பங்களை வெகு விரைவில் கற்று தேர்ந்தாள். தேஜனும் தினம் ஒரு முறை அலுவலகம் பக்கம் தலை காட்டிவிட்டு போவான். இருவரும் பேசிக்கொள்வதில்லை. ஆனால் தேஜனை தூர நின்று பார்ப்பதற்காகவே வருகிறாள். அன்றைக்கும் அவன் வரும் நேரம்தான். ஆனால் அவன் வரவில்லை. அன்றைக்கு மட்டுமல்ல, அதற்கு அடுத்த தினமும், அதற்கு அடுத்தடுத்து வந்த தினங்களும்